ஸோ வெல்கம் டு பேசிக் ஃபோட்டோஷாப். இன்னைக்கு வந்து ஃபைல் மெனு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்குறதா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெனுவுக்குள்ளேயும் நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறதா இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு மெனுலையுமே நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுமா அப்படின்னா இருக்காது. ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான விஷயங்கள், ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அதிகமாக பார்ப்போம். இது ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மெனு நிறையா இருக்கும். இப்போ மார்னிங் டிஃபன் போகிறீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது நிறைய மெனு இருக்கும். நமக்கு தேவைப்படுறது தான் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே மெனுன்றது வந்து ஃபோட்டோஷாப்புங்கிறது பல்வேறு துறை சம்மந்தப்பட்டவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பல்வேறு துறை அப்படின்னா என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த ஃபோட்டோஷாப் வந்து பயன்படுத்துகிறாங்க. பிரிண்டிங் துறையில் இருக்கவங்க பயன்படுத்துவாங்க, வெப்சைட் டிசைனிங்கில் இருக்கவங்க பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி நிறைய கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துவாங்க, அனிமேஷன் துறையில் இருக்கவங்க பயன்படுத்துவாங்க, ப்ரெஸ் லைனில் இருக்கிறவங்க, கலர் லேபில் இருக்க பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அதில் நமக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கறதா இருக்கும். அப்போது நமக்கு என்னென்னா, ஓவராலாக நமக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு 20 to 30% ஆஃப் நாலேஜ் நமக்கு இருந்தாலே அதுவே நமக்கு வந்து மோர் தென் எனஃப். ஸோ அப்போ ஃபைல் மெனுவில் வந்து அதனால தான் நான் பல விஷயங்களை வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். இது வந்து நோ நீட், நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நான் இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைல் மெனுவுக்கு போகிறேன். ஃபைல் மெனுவில் நியூ. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மெனு அப்படிங்கிறத டேரெக்டாக நீங்கள் வந்து மவுஸில் போகலாம், அதுக்கப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லையும் போகலாம். ஸோ ஷார்ட்கட்டில் நீங்கள் கீபோர்டில் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்ட்ரோல் என் கொடுத்து நீங்கள் வந்து கீபோர்ட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மவுஸில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ எப்படி வச்சாலும் அது ஒன்று தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நான் நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வித் அப்படின்னு இருக்கும். வித்துன்றது வந்து பிக்சல், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நாம் வந்து அதிகமாக இன்ச்சஸ் தான் பயன்படுத்துவோம். இன்ச்சஸ் ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வித்துங்கிறது வந்து இப்போ நான் ஒரு A4 ஷீட்டுக்கு நான் நார்மலாக A4 ஷீட்டுங்கிறது வந்து 12/8 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பை 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 12 இன்ச்சஸ் வித்து, ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அது வந்து லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா, போர்ட்ரேட்டாக வேணுமா? ஓகே, இந்த மாதிரி போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ லேண்ட்ஸ்கேப்னா 12 இன்ச்சு வித்து வரும், 8 வந்து ஹைட்டு வரும், அப்போ அகலமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி போர்ட்ரேட்டுன்னு போட்டிங்கன்னா ஹைட்டு வந்து 12 இன்ச்சாக மாறிடும், வித்து வந்து 8 இன்ச்சாக மாறும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். அதனால தனித்தனியாக வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அது மூணாவதாக விஷயம் 300 ரெசல்யூஷன். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டிபிஐனா என்ன, ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ பிக்சல் பர் இன்ச்சஸ். ஓகே, ரெசல்யூஷன் 300 அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பிக்சல் பை இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஒரு இன்ச்சுக்குள்ள 300 புள்ளிகள் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து நல்ல ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு இன்ச்சுக்குள்ளார 300 பாயிண்ட்ஸ் இருக்கும், புள்ளிகள் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கலர் மோடுங்கிறது வந்து RGBயில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். CMYK கலர் மோட் அப்படி 2 தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோ டிசைனிங்கில், ஆல்பம் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் RGB கலர் மோடு தான் யூஸ் பண்ணணும். பேனர் அந்த மாதிரி டிசைன் பண்ணீங்கன்னா, ஓகே, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஒரு பேனர் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து CMYK கலர் மோடு யூஸ் பண்ணணும். பேனருங்கிறது நம்ம யூஸ்வலாக ஃபங்க்ஷனுக்கு வந்து வெட்டிங் இதெல்லாம் வந்து பேனர் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர் நான் சொல்கிறது, ஃப்ளெக்ஸ் பேனர் பண்ணுறவங்களுக்கு CMYK கலர் மோடு தான் வச்சு தான் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் RGB மோடில் வச்சு கொடுத்தாலும் பிரிண்டிங் பண்ணுறவங்க CMYK கலரில் தான் வந்து பண்ணுவாங்க, அவங்க மாற்றி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு இன்விடேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணணுன்னாலும் CMYK கலர் மோடில் தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த 2 கலர் மோடு மட்டும்தான் நான் சொல்கிறேன், மிச்சதெல்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ RGB கலர் மோடு யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 8 பிட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிட்டுனா என்ன, பிட் ரேட்டு கம்மியாக குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பிட் ரேட் அதிகமாக இருந்தால் படத்தில் வந்து நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்.
பட் இந்த இடத்துல வந்து பிட்ரேட் அப்படிங்கிறது 8 பிட் வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்கள் 16 பிட் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது 32 பிட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது உங்களோட ஃபைல் சைஸ் 3 மடங்கு அதிகமாகும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 8 பிட்ல வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு 200 MB வருது அப்படின்னா, இதுவே நீங்கள் 32 பிட்ல வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 600 MB வரும். 3 டைம்ஸ் அதோட அதிகமான சைஸ்ல இருக்கும். அது ஒரு காரணம். 2வது முக்கியமான காரணம் எதுக்காக நம்ம பிட்ரேட் அதிகமாக வைக்க வேணாம் சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிடுவோம். பட் அதை நம்ம பிரிண்டிங் நம்ம எடுத்துட்டு போகணும்ல. ஸோ நீங்கள் வந்து ஆல்பம்லையும் சரி, நீங்கள் வந்து எங்கேயாவது போய் பிரிண்டிங் லேப்ல பண்ணும்போது அந்த லேப்ல வந்து 8 பிட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் வந்து அவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவ்வளோதான் வைக்கணும். ஸோ அதனால 8 பிட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் 8 பிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டோட கலர் உங்கள் நியூ டாக்குமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஒயிட்ல இருக்கு. இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மேலே வந்து இந்த இடத்துல ப்ரிசர்வ் டீடைல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே இது நீங்கள் திரும்ப வந்து இந்த சைஸ் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ 12/8 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரீசெட்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இது சேவ் ஆயிரும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 12/8ன்னு டைப் பண்ணி இங்க சேவ் பண்ணிட்டீங்க. திரும்ப இதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அதை ஃபைனலா நீங்க கீழே வந்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் முதல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சைஸை தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆல்பமோட சைஸ் என்ன? ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம ஒரு வீடு ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல அது எத்தனை சென்ட்டுன்னு தான் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த சைஸ் தான் முக்கியமான விஷயம். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்டா வருது.